எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸில் இன்றைக்கான 3வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஒரு சீட் எடுத்து அதில் 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு உரிய நபர் யார் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். அதுதான் வந்து தீபக் அவர்கள் வந்து படிக்கிறாரு. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம சௌந்தர்யா மேடம் வந்து படிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சாச்சனாவை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன எதுன்னு தெரியல. ஒன்று நம்ம முத்துக்குமரன் பயங்கரமாக ஃபன் பண்ணிடுறாரு. எதுக்கு சொல்கிற அப்படிங்கிறது மறந்துருக்குமே உனக்கு அப்படின்ற மாதிரி. ஓகேவா? அவங்க அது என்ன சொன்னாலும் மறந்துடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை வந்து பயங்கரமாக வந்து அந்த இடத்துல கலாய்ச்சி விட்ருப்பாரு. அப்புறம் வந்து பார்த்தோன்னா சாச்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பேர் க்யூட்டு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க வந்து படிக்கிறாங்க. உடனே இவங்க கேமராமேன் என்னத்தை காட்டுறாங்க தெரியுதா? தர்சிகாவையும் நம்ம விஜய் விஷாலையும். நம்ம வந்து இங்கே என்ன சொல்கிறது, யூடியூப் சேனல் நம்ம கெட்ட வார்த்தை பேசக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் பேசாமல் இருக்கேன். அதை வந்து பார்த்தோம்னா பக்கத்தில் அருண் இருக்கார். அருண் வந்து அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றிட்டு இவங்க 2 பேரையும் அப்படியே ஹைலைட் பண்ணி காட்டுறாங்களாம், விஜய் விஷாலையும் தர்சிகாவையும். அப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம ராணவ் என்ன படிக்கிறாருன்னா, பாய்சன் வந்து பாயாசமாக கொடுக்குறா அப்படின்ற மாதிரி. அதை வந்து கேமரா ஃபோக்கஸ் யாரை காட்டுது? நம்ம சௌந்தர்யா வந்து பாய்சன் வந்து பாயசமாக கொடுக்குறாளா அப்படின்னா கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. இவங்களுக்கான ஸ்டேட்மெண்ட் இது கிடையாது, ஏதோ காட்டுறாங்க. சரி, ஓகே. அடுத்து மஞ்சரி இவன் ஃபுல்லாக நாடகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து படிக்கிறாங்க. அது சிவா வந்து ஃபோக்கஸ்ட் ஆகிறாரு. ஓகே. அடுத்து அன்சிதா வந்து பார்த்தோம்னா, நீ தூரமாக போ அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இது வந்து ஜாக்லினை பார்த்து சொல்கிறாங்க, நீ தூரமாக போ அப்படின்றத. நான் கிட்டக்கே வரலையே என்ன தூரமாக போக சொல்கிறேன் அப்படின்ட்டு ஜாக்லின் அவர்கள் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? இதோட வந்து பார்த்தோன்னா இந்த ப்ரோமோ வந்து ஃபினிஷ் ஆகுது. இது ஃபஸ்ட்டு ப்ரோமோ வந்தாங்க இல்லையா, அது கொஞ்சம் விறுவிறுப்பாக இருந்துச்சு. செகண்டு ப்ரோமோ, தேர்டு ப்ரோமோ வந்து பார்த்தோன்னா சூற மொக்கையாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கான கண்டென்ட் எதுவும் இல்லை நினைக்கிறேன். 4th ப்ரோமோ கூட வராது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகே. இது போல் பிக் பாஸ் சம்மந்தமான அப்டேட்ஸ்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா?